ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இன்னைக்கு ஜனவரி 2 ஆஃப் 2025 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெய்லி எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அது போக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நியூஸ் ஆர்டிகல் தான் நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்திருக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வில் அக்செப்ட் சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் ஆன் தலேவல் சென்டர். அதாவது நம்ம கண்ட்ரியோட யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஃபார்மர்ஸ் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க? ஒன்று வந்து அவங்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து லீகல் கேரண்டியா கொடுக்கணும். இன்னொன்று அவங்க வாங்கியிருக்கிற ஃபார்ம் லோன்ல கன்செஷன் இல்லை தள்ளுபடி வந்து கேட்குறாங்க. அண்ட் இன்னொரு டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற இனிஷியேட்டிவ் அண்ட் கொண்டு போற அந்த புது பில்ஸ் இதுக்கு அகென்ஸ்டாகவும் இந்த ப்ரோட்டஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இந்த தலேவல் அப்படின்றவர் வந்து பஞ்சாபோட ஃபார்மர் லீடர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இவர் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் போய் 37 டேஸ் ஆயிடுச்சு. பட் கவர்மெண்ட் வந்து அந்த ஃபார்மர்ஸ் கூட நெகோசியேஷன் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க கேட்குற டிமாண்ட் வந்து ரீசனபிளாக இல்லை. ஏன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது லீகல் கேரண்டியாக கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய ஃபினான்ஷியல் பர்டன் வரும். அண்ட் ப்ராக்டிக்கலி இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு இவங்களால லீகல் கேரண்டி கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஃபார்ம் லோனை கன்செஸ் பண்ணுறதும் சின்ன விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளோட யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஹை பவர்ட் கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை கேட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு யூனியன் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, ஃபார்மர்ஸ் வந்து ரெடியாக இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு பாலிசி மேட்டர். ஸோ கவர்மெண்ட்டோட பாலிசி சம்மந்தப்பட்ட மேட்டர். இது வந்து லீகல் இஷ்யூ கிடையாது. அப்படின்றப்போ நாங்கள் எதுக்கு ஹை பவர் கமிட்டியோட மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், எதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு ப்ரோட்டஸ்ட் பண்ணுற ஃபார்மர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் இஷ்யூ. ஓகே, நம்மளோட எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அதுக்கான மெயின் சிலபஸில் பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் 3ல யூனிட் 3ல இந்தியன் எக்கானமியில் வந்து நமக்கு இது கவர் ஆகும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, நெட் ஜிஎஸ்டி growth slumps to 3.3% இன் டிசம்பர். அண்ட் அதே மாதிரி ரீஃபண்ட் வந்து 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா என்றைக்குமே நம்பர்ஸ் வந்து கேட்க போகிறது கிடையாது. அதனால நம்பர்ஸ் முக்கியம் இல்லை. பட் இந்த ட்ரெண்ட், இந்த கண்டெக்ஸ்ட் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது நம்ம எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரிலவெண்ட். இப்போ நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே நம்ம இந்த டேக்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுலேயும் பர்டிகுலராக ஜிஎஸ்டி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த மேக்ரோ எக்கானமி ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்ஃப்ளேஷன் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, அண்ட் ஜிடிபி growth என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சே எதனால 3.3%க்கு நெட் ஜிஎஸ்டி growth வந்து குறையுது அப்படின்றது உங்களுக்கு பிடிக்க தெரியணும். ஸோ எதனால குறையுதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு மெயின் காரணம் வந்து இன்ஃப்ளேஷனும் சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டும் சொல்லலாம். ஸோ பட்ஜெட்டை எப்படி நீங்கள் வந்து இதோட லிங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த Q2, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான Q2க்கான ஜிடிபி growth வந்து 5% குறைஞ்சிருச்சு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, 7%. அப்போ நம்ம எக்கானமி எதனால இந்த ஸ்லோ டவுன் நம்ம நோக்கி போகுது? ஏன்னா நம்ம எக்கானமியில் வந்து ஆக்டிவிட்டி இல்லை. பீப்புள் வந்து டிமாண்ட் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டாங்க. அப்போ எதனால பீப்புள் வந்து டிமாண்ட் பண்ணுறதை குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ஜென்ரல் எலெக்ஷனில் எலெக்ட் ஆகி வந்த புது கவர்மெண்ட் வந்து அவங்க எலெக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் புது பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டு அதில் ஏற்படுற கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுற ரெவென்யூ லாஸை சமாளிக்கிறதுக்கு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிக்காக அவங்க கொடுக்குற அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வெல்ஃபேர் ஆக்டிவிட்டினா நம்மளோட எம்ஜிஎன்ஆர்ஐகா ஸ்கீமும் வருமா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இப்போ அதில் பட்ஜெட்டை குறைச்சிட்டாங்க அப்படின்னா மெஜாரிட்டியான பீப்புளுக்கு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட், அதாவது எக்ஸ்பென்ஸ், அது வந்து குறைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். அப்படி அந்த மாதிரி அவங்க குறைச்சாங்க அப்படின்னா, கன்சம்ஷனை குறைச்சாங்க அப்படின்னா டிமாண்டு ரெடியூஸ் ஆக தான் செய்யும். இது ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி
டாக்ஸ வந்து எஃபிஷியன்ட்டா கலெக்ட் பண்றதுல கவர்ன்மெண்ட் வந்து லேக் ஆகுறாங்க. எதனால லேக் ஆகுறாங்க? ஏன்னா சிஸ்டம் புதுசு. ஆஃபீசர்ஸ்க்கு வந்து இன்னுமே இந்த வொர்க் ஃப்ளோவ வந்து புடிக்கிறதுக்கு திணர்றாங்க. ஸோ ரீசென்ட்டா கூட ஒரு நியூஸ் ஆர்டிக்கிள் வந்தது. இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இன்டேக் பண்ணப்பட்ட ஐஆர்எஸ் ஆஃபீசர்ஸ விட விஆர்எஸ் குடுத்துட்டு போன ஐஆர்எஸ் ஆஃபீசர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. எதனால? ஏன்னா இந்த சிஸ்டமோட ப்ரெஷர வந்து அவங்களால டேக்கிள் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த ஜிஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் டாக்ஸ் கலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி வந்து குறையுது. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு ஹோலா மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதுமே தவிர, இந்த ஆர்டிக்கிள பொறுத்தவரைக்கும் இந்த நம்பர் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் வந்து ஒரு நியூஸ் இன்சிடென்ட். இதுல வந்து ட்ரக் மூவ்ஸ் டவுன் 10 நியூ இயர் ரெவலர்ஸ் இன் நியூ ஆர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யுஎஸ்ல நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது டெரரிஸ்ட் அட்டாக் தான். ஸோ யுஎஸ் கவர்ன்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா, இந்த டிராக்டர் வந்து அந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ல இருந்த பீப்பிள் மேல ஏத்துனாங்க இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஐஇடி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து இருந்திருக்கு. ஆனா அது வெடிக்கல. பட் இத ஓட்டிட்டு வந்தவரோட இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் உள்ள வந்திருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐஎஸ் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு யுஎஸ் வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த ட்ரக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐஎஸோட ஃபிளாக் தான் ஏத்திட்டு அவரு உள்ள பூந்திருக்காரு. ஓகே. இப்போ யூசுவலா டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒண்ணு ஃப்ளைட்ட ஹைஜாக் பண்ணுவாங்க. இல்லன்னா கன் எடுத்துட்டு ரோட்ல போய் சுடுவாங்க. ஏதாவது ஒரு ஹோட்டல வந்து ஹைஜாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் டெரரிஸ்ட் அட்டாக். இல்லன்னா பாம் பிளாஸ்ட்டா இருக்கும். இல்லன்னா சூசைட் பிளாஸ்ட்டா இருக்கும். இது வந்து புதுசா இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு யுபிஎஸ்சில வந்து டெரரிசம் அண்ட் செக்யூரிட்டி டாபிக்ல வரும். அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் 2 பேப்பர் 3ல யூனிட் 1 அதாவது இந்தியன் பொலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுல டெரரிசம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அந்த டாபிக் கீழ நமக்கு வரும். அதனால இந்த நியூஸ் ஆர்டிக்கிள் வந்து நமக்கு முக்கியம். ஸோ இந்த மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எவால்விங் ட்ரெண்ட் இன் டெரரிசம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெரரிசம்னா என்னன்னு தெரியணும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி டெரரிசம் எவால்வ் ஆகுது ட்ரெண்டுக்கு ஏத்தாப்ல அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஸோ இதுல வந்து ஒரு வெஹிக்கிள வந்து வெப்பனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால வெஹிக்கிள வெப்பனா யூஸ் பண்ணணும்? ஸோ இப்போ இந்த பிரான்ஸ் அண்ட் யுஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோசிவ் வந்து உள்ள கொண்டு போறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் வெப்பன்ஸையும் உள்ள கொண்டு போறது சாதாரண விஷயம் கிடையாது. அங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டான லீகல் மெஷர்ஸ் வந்து இருக்கும். அத்தாரிட்டீஸ்க்கு வந்து கணக்கு தெரியும். அண்ட் யாரு பண்ணாங்கன்னு புடிச்சிருவாங்க. ஸோ அதனால பெருசா மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வந்து பண்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த நாட்டோட கவர்மெண்ட்ட பயமுறுத்தணும் அப்படின்னா, அந்த நாட்டோட மக்கள வந்து என்ன பண்ணணும்? மாஸா கொலை பண்ணா தான் அந்த கவர்மெண்ட் வந்து பயப்படும். அதுதான் டெரரிசம். அத எஃபிஷியன்ட்டா பண்ணணும்னா, அதுக்கான வெப்பன்ஸ உள்ள கொண்டு போ முடியாது. அப்ப சிம்பிளா ஒரு டெரரிஸ்ட் என்ன பண்ணலாம்? பீப்பிள் எப்ப மாஸா கேதர் ஆகுறாங்களோ, அப்ப இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டு போய் ஏத்தி நெறைய பேர கொலை பண்ணலாம். இது ஒண்ணும் புதுசு கிடையாது. சரி 2016ல பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல நடந்தது. 2017ல பார்சிலோனால நடந்தது, ஸ்பெயின்ல. அதே மாதிரி 2017ல நியூயார்க் சிட்டிலயும் நடந்தது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதே மாதிரியான அட்டாக், டெரரிஸ்ட் அட்டாக். அதே மாதிரி இந்தியாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, 2018ல துர்கா பூஜா நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. பட் அது வந்து நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியல. அது எந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. அதே மாதிரி அத வந்து லிங்க் பண்ண முடியல டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியோட. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான எவால்விங் டெரரிசம் ட்ரெண்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு என்ன கான்சிக்வன்சஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்தியாவுக்கு வந்து பாப்புலேஷன் அதிகம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இந்தியால நடந்தா, இப்போ இங்க 10 கேஷுவாலிட்டியா இருக்கிறது இந்தியால வந்து பல மடங்கா இருக்கும். அப்போ இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது இந்தியால? இந்த மாதிரி பப்ளிக் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கிறப்போ செக்யூரிட்டி மெஷர்ஸை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஏரியாக்குள்ள இந்த மாதிரி பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது? போக விடக்கூடாது. பேரிகேட் போட்டு தடுத்து நிப்பாட்டணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து யுஎஸ் சிட்டிசன் தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரேடிகலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி? ஆன்லைன் மூலியமா. அப்போ நம்ம அந்த ரேடிகலைசேஷன் எஃபர்ட்ஸ் இருக்கு இல்லையா? நடக்குது இல்லையா? அத வந்து நம்ம கவுண்டர் பண்ணணும். நம்ம சர்வைலன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இன்டர்நெட்ல, சைபர் ஸ்பேஸ்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்லலாம் இந்த சைபர் டெரரிசம் கிரிட்ட வந்து நம்ம எஃபிஷியன்ட்டா பண்ணியிருக்கோம். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால இப்போ நமக்கு இந்த டெரரிசம பொறுத்தவரைக்கும் காஷ்மீர்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கிரிட் இருக்கு இல்லையா? ஸோ கிரிட்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு டெரரிஸ்டம் வந்து டேக்கிள் பண்றதுக்கு டிஃபரெண்ட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே ஒரு கொலாபரேஷனோட என்ன பண்ணுவாங்க? கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் அந்த கிரிட். அந்த மாதிரி ஒரு யூனிஃபைடான கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜிய வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா கொண்டு வரணும். கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா பீப்பிள் வந்து இன்புட் குடுக்கணும் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு ஆக்வர்டான சில சம்பவம், சில பேர் வர்றாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு இன்புட் குடுத்தாங்கன்னா, இத நம்ம எஃபெக்டிவா டேக்கிள் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ஹால்ஸ் டிரான்சிட் ஆஃப் ரஷ்யா கேஸ் டு யூரோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா வார் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி ரஷ்யாலருந்து இந்த நேச்சுரல் கேஸ யூரோப்புக்கு கொண்டு போறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பைப்லைனுக்கு வந்து டீல் போட்டு அலோவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பைப்லைனோட டீல் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து போட்டது முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இது இந்த நாள் வரைக்கும் கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த டீல வந்து நாங்க குளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த பைப்லைன வந்து நாங்க குளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால யாருக்கு லாஸ்? உக்ரைன் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்குறாங்கல்ல, இது யாருக்கு லாஸ்? ரஷ்யாக்கா? யூரோப்க்கா? டெஃபினெட்லி இது ரஷ்யாக்கு தான் லாஸ். ஏன்னா உக்ரைன் வந்து யூரோப்க்கு அகைன்ஸ்டா எடுக்க மாட்டாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆறப்போ யூரோப்பியன்ஸ் எல்லாருமே மெஜாரிட்டி யூரோப்பியன்ஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட நார்த் ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா? இந்த நேச்சுரல் கேஸ் பைப்லைன் இத வந்து கட் பண்ணாங்க. அது ஸ்ட்ராட்டஜி மெஷரா ரஷ்யாக்காரங்க வந்து எடுத்தாங்க. ஏன்னா இந்த நேச்சுரல் கேஸோட சப்ளை வந்து யூரோப்புக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஃபியூல் ஷார்ட் ஆகும். அதுவும் வின்டர் டைம்ல ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஆனா ரஷ்யா இந்த நார்த் ஸ்ட்ரீமு, இந்த பால்டிக் சி வெளிய போகுது பாருங்க. இத வந்து கட் பண்ண உடனே அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க, நம்ம எனர்ஜி டிபெண்டன்ட்டா இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2027க்குள்ள இந்த ரஷ்யா கூட நமக்கு வச்சிருக்கிற இந்த டிபெண்டன்சி இருக்கு பார்த்தீங்களா? இத ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கா என்ன பண்ணாங்க? அவங்களோட இந்த நேச்சுரல் கேஸ் டிபெண்டன்ஸ வந்து டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நெறைய கண்ட்ரீஸ் வந்து ரஷ்யாவோட நேச்சுரல் கேஸ மட்டும் டிபெண்ட் பண்ணாம அதர் சோர்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் உக்ரைன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு தான் லாஸ். ரஷ்யாவோட Gazprom அப்படின்ற இந்த எனர்ஜி கம்பெனி, இது வந்து ரஷ்யா ஸ்டேட் ஓன்ட் எனர்ஜி கம்பெனி, இவங்களுக்கு தான் லாஸ். இந்த மூவ் வந்து யூரோப்போட அந்த எனர்ஜி டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு பார்த்தீங்களா? அத கன்சாலிடேட் பண்ற மாதிரியான ஒரு மூவ் இது. ஓகே. ஸோ நம்ம எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இந்த Gazprom அப்படின்ற இந்த டெர்ம், இந்த கம்பெனியோட டெர்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நமக்கு பிரிலிமினரி எக்ஸாம்ல வந்து Gazprom டெர்ம் சம்டைம்ஸ் மென்ஷன் இன் தி நியூஸ். வாட் இஸ் இட்ன்னு கூட நமக்கு கேட்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த மேப் பார்த்துக்கோங்க. மொத்தம் 3 லைன் இருக்கு. இந்த 3 லைன் ஓவராலா எந்தெந்த ரீஜியன கிராஸ் பண்ணி போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே. தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கிற நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, யூனியன் கேபினெட் எக்ஸ்டெண்ட்ஸ் டிஏபி ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. டிஏபி அப்படின்றது டை அமோனியம் பாஸ்பேட். ஸோ டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்றது ஒரு ஃபெர்டிலைசர். ஓகே. ஸோ நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா யூஸ் பண்ற ஃபெர்டிலைசர் வந்து யூரியா அப்படின்றது நமக்கு தெரியும். இது வந்து ஒரு நைட்ரஜன் பேஸ்ட் நியூட்ரியன்ட். ஆனா செகண்ட் மோஸ்ட் ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, டை அமோனியம் பாஸ்பேட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்போனன்ட் இருக்கு. ஒண்ணு வந்து நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து 18% இருக்கு. அண்ட் பாஸ்பரஸ் வந்து 46% இருக்கு. ஸோ இந்த டை அமோனியம் பாஸ்பேட்ட பொறுத்த வரைக்கும் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. அது என்ன கிரைசிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால வந்து புரொடக்ஷன் இல்ல. டொமஸ்டிக் புரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிஏபி தேவைப்படுமோ அதுல ஒரு 20% தான் நம்ம கையில இருக்கு. இப்ப இந்த வரப்போற இந்த கிராப்பிங் சீசன் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு வந்து தேவையான டிஏபி வந்து கையில இல்ல. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் சொன்ன மாதிரி டொமஸ்டிக் புரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் இம்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த இம்போர்ட் வந்து எதனால குறைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த டிஏபியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல கம்பெனிஸ் வந்து எவ்வளோ பிரைஸ் வந்து மேக்ஸிமமா செல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எம்ஆர்பி, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். இது வந்து ஒரு டன்னுக்கு ரூ. 27,000 வந்து என்ன பண்ணணும்? அது வரைக்கும் இவங்க வச்சுக்கலாம். அதுக்கு மேல வந்து என்ன பண்ண முடியாது? விக்க முடியாது. ஆனா கம்பெனிஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்க. என்னன்னா டொமஸ்டிக்காவும் புரொடக்ஷன் இல்லாதப்போ, இவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்க ஓவராலா இம்போர்ட் பண்ணி அத டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இவங்களுக்கு மொத்தமா செலவாகிறது பார்த்தீங்க அப்படின்னா, 65,000 கிட்ட செலவாயிடுது. டோட்டல் காஸ்ட். ஆனா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ எம்ஆர்பி வச்சிருக்காங்க? 27,000 தான் மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸாவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால எதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பிரைவேட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்றதில்ல? இம்போர்ட் பண்றதில்ல. அதனால இந்த கிராப்பிங் சீசன் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஓப்பனிங் ஸ்டாக்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கே வெறும் 20% தான் இருந்தது. அப்படின்ற பட்சத்துல என்னது? நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த டிஏபி கிடைக்காம போயிடும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸோட டிமாண்ட் என்னன்னா, இந்த சப்ளை வந்து கம்மியா இருக்கறனால அவங்க வந்து அதிகமான பிரைஸ் குடுத்து வாங்குறாங்க. அதாவது ஒரு ரூ. 200 இருந்து ரூ. 250 தான் அவங்க
ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணணும்? டிஏபி வாங்கணும் யூசுவலா. ஆனா ரூ. 1500 மேல குடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டிஏபி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை வந்து ஈஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே ஒரு ரூ. 2700 கிட்ட சப்சிடி குடுத்துட்டு இருந்தாங்க. அத வந்து இப்போ மெட்ரிக் டன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3500 மாத்தியிருக்காங்க. அத ஒரு பர்ட்டிகுலர் டைம் வரைக்கும் தான் குடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த டைம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நியூஸ். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராப் பேஸ்டு இன்சூரன்ஸ் குடுப்பாங்க இல்லையா? வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ். ஸோ அதையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கன்டின்யூ பண்ண போறோம்னு. ஓகே. பட் இந்த மெஷர்ஸ்லாம் நமக்கே தெரியும். இது எதனால இந்த மெஷர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஷார்ட் டெர்ம் ரிலீஃப் வந்து ஃபார்மருக்கு குடுக்கறதுக்காக தான். ஆனா ஆக்சுவலா பாலிசி மேக்கர்ஸ் என்ன பண்ணணும்? இந்த டிஏபியோட அவைலபிலிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இன்கிரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டொமஸ்டிக் புரொடக்ஷன இன்கிரீஸ் பண்ணணும். டொமஸ்டிக் புரொடக்ஷன இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல்டு பிரைஸ் வச்சிருக்காங்க இல்லையா? மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ் செட் பண்றாங்க இல்லையா? இத வந்து மார்க்கெட் ஃபோர்ஸ் கிட்ட விடணும். அப்பதான் நெறைய காம்படிட்டர்ஸ் வந்து உள்ள வருவாங்க. பிரைஸ் வந்து ரெட்யூஸ் ஆகும். ஃபார்மர்ஸ்க்கும் அப்ராப்ரியேட்டான ரேட்ல வந்து கிடைக்கும். டிஏபி கிடைக்கும். அண்ட் நம்ம கவர்மெண்ட் சைடு வந்து பர்டனும் குறைக்கலாம். சப்சிடிய வந்து ரெட்யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட்டான சிச்சுவேஷனுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட பிரைசிங் மெக்கானிசம் தான். அவங்களோட பிரைசிங் பாலிசி தான். ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற ஆர்டிக்கிள். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் லீட் ஆர்டிக்கிளா த சாரி ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சசி தரூர் அவர் எழுதியிருக்கிற நியூஸ் ஆர்டிக்கிள்ல குடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் கிடையாது. ஏன் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லையா? அதோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிருச்சு. ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இதாயிடுச்சு. அப்படின்ற மாரி கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ அதனால யுபிஎஸ்சிக்கு வந்து இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இது வந்து பெருசா நமக்கு தேவையில்ல. பட் நம்மளோட காம்ப்ரஹென்சிவ் அபிலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இத வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. தட்ஸ் எனஃப். அண்ட் அடுத்த எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற ஆர்டிக்கிள் வந்து ஃபார்ம் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாப் ஹரியானா ஃபார்மர்ஸ் புரோட்டஸ்ட் பத்தி குடுத்திருக்காங்க. இதுவுமே நம்ம பார்த்தது தான். பெருசா இதுவும் தேவையில்ல. அண்ட் டூ லிட்டில் டூ லேட் அப்படின்னு மணிப்பூர் இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்க. இதுவும் நமக்கு பெருசா இப்போ டீடைலா பார்க்க வேண்டிய ஆர்டிக்கிள் கிடையாது. ஓகே. அண்ட் அடுத்த எடிட்டோரியல் ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்லிங் டீலிமிட்டேஷன் பை ரிவர்சிங் பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கிள். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நம்ம கண்ட்ரி வந்து ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரசி. ஸோ இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரசில நம்ம வந்து டைரக்ட் டெமோக்ரசி, அதாவது பீப்பிள் வந்து டைரக்ட்டா டிசிஷன் மேக்கிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க? எலெக்ட் பண்ணி பார்லிமென்ட்க்கு அனுப்புவாங்க. ஸோ அவங்க தான் பீப்பிள்க்காக என்ன பண்ணுவாங்க? பாலிசி டிசிஷன் எடுப்பாங்க. அண்ட் டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் போகும். இப்போ ஒரு ஸ்டேட் எவ்வளோ ரெப்ரசன்டேட்டிவ பார்லிமென்ட்க்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா? அந்த லிமிட்டேஷன டீலிமிட் பண்றதான ப்ராசஸ் தான் டீலிமிட்டேஷன். ஏன்னா பாப்புலேஷன் அப்படின்றது ஒரு க்ரோவிங் ஆஸ்பெக்ட். அது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்காது. எப்பவுமே க்ரோ ஆயிட்டு இருக்கும். அந்த பாப்புலேஷன் க்ரோ ஆறதுக்கு ஏத்தாப்புல நம்ம என்ன பண்ணணும்? ரெப்ரசன்டேஷனையும் இன்கிரீஸ் பண்ணணும். அப்போ அந்த சீட்டுக்கு ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த லிமிட்டேஷன மாத்துறது தான் டீலிமிட்டேஷன். ஓகே. அப்போ ஒரு எலக்டோரல் கான்ஸ்டிட்யூயன்சியோட பவுண்டரி இருக்கு பாத்தீங்களா? அந்த பவுண்டரிய சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்றது மூலியமா மோர் நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பார்லிமெண்ட்ல பீப்பிள்க்காக ரிப்ரசன்ட் பண்ணுவாங்க. அண்ட் பார்லிமெண்ட்ல வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். இத வந்து பண்ணணும் அப்படின்னு நம்மளோட கான்ஸ்டிடியூஷனே மேண்டேட் பண்ணியிருக்கு அண்டர் ஆர்டிகிள் 82 அண்ட் ஆர்டிகிள் 170. இது வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்க இத பண்ணணும் அப்படின்னு மேண்டேட் பண்ணியிருக்கு. அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நம்மளோட டெக்கனியல் சென்சஸ் இருக்கு பாத்தீங்களா? அத பேஸ் பண்ணி. அண்ட் 2021ல நம்ம சென்சஸ் எடுக்கணும். ஆனா சென்சஸ் எடுக்கல. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் தான். ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இத பத்தி நம்ம டீடைலா பல மாசத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். ஓகே. இப்ப இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க மெயினா இந்த டீலிமிட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு அகைன்ஸ்டா வந்து வாய்ஸ் குடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸர்சைஸ 1976ல அதாவது 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, இத வந்து ப்ரோசன் பண்ணிட்டாங்க 1976ஓட. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேணாம்? பார்லிமெண்டோட சீட்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு. ஸோ எதுக்காக 1976ல வந்து இந்த டிசிஷன் எடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இருந்த கவர்மெண்ட், அதாவது இந்திரா காந்தி இருந்தாங்க இல்லையா? அந்த டைம்ல வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றது வந்து ரொம்ப பெருசா ப்ரமோட் பண்ணாங்க நம்ம கண்ட்ரில. ஏன்னா பாப்புலேஷன் growth வந்து கைய மீறி போகுது. ஸ்டேட்டால என்ன பண்ண முடியாது? அவங்களுக்கான நீட்ஸ வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பாலிசி சேஞ்சஸ் எடுத்தாங்க. ஒன் சைல்டு பாலிசி இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஆனா இது வந்து
மேண்டேட்டடா கம்பல்சரியா லீகலா நம்ம வந்து ஒன் சைல்டு தான் பெத்துக்கணும் அப்படின்னு சைனா மாதிரி என்ன பண்ணல, ரூல் பண்ணல. அது பீப்பிளோட டிசிஷன் தான். எவ்வளோ குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம். பட் என்னன்னா, ஒரு மாதிரி ப்ரொமோட் பண்ணுவோம். ஃபேமிலி பிளானிங்க ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி பண்றது மூலியமா பாப்புலேஷன் வந்து என்ன பண்ண முடியும்? குறைக்க முடியும் அப்படின்னு நம்புனாங்க. அப்படி பாப்புலேஷன் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டீலிமிட்டேஷன் எக்ஸர்சைஸ பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனா பாப்புலேஷன எஃபெக்டிவா அவங்களால குறைக்க முடியல. அதனால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 84த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல கடைசியா இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? டீலிமிட்டேஷன் ஆக்ட்ட இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2026 வரைக்கும். 2026க்கு அப்புறம் நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணணும்னா, 2021க்கான சென்சஸ் டேட்டாவ தானே எடுக்கணும். ஆனா நம்ம கிட்ட சென்சஸே இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது? டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது. இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. அப்படியே பண்ணாலுமே இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலுமே இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்தியால எங்க அதிகமான பாப்புலேஷன் இருக்கு? ஆப்வியஸ்லி நார்தர்ன் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி. ஆனா சதர்ன் பார்ட் இருக்கு இல்லையா? சதர்ன் ஸ்டேட்ஸ். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து குறையும். நம்பர் வந்து குறையும். அப்போ இங்க வந்து ஒரு கன்ட்ரடிக்ஷன் தெரியுதா உங்களுக்கு? நம்ம கண்ட்ரில நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன்ல எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ணி டெவலப்மெண்ட் மெஷர்ஸ்லாம் எடுக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் குறையிறது வந்து இன்ஜஸ்டிஸா இல்லையா? இதே தானே நமக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷனும் பண்றாங்க. ஹாரிசான்டல் டெவல்யூஷன்ல என்ன பண்றாங்க? பாப்புலேஷன் ஹையரா இருக்கிற ஸ்டேட்டுக்கு அதிகமா அலோகேட் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து அதிகமா பாப்புலேஷன் இருக்காங்கன்னு. ஆனா பாப்புலேஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட்டுக்கு என்ன பண்றாங்க? கம்மியான ரிசோர்ஸ் தான் அலோகேட் பண்றாங்க. இதுவே ஒரு இன்ஜஸ்டிஸ். இப்போ இந்த டீலிமிட்டேஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு தான் ஃபேவரா அமையும். இதுதான் நம்ம தமிழ்நாடோட சிஎம்மும் சரி, கர்நாடகாவோட சிஎம்மும் சரி, இதுதான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். ஸோ இதனால வுமன் வந்து இம்பாக்ட் ஆவாங்க. அது எப்படின்னா, இப்போ நம்ம பாப்புலேஷன் ரிவர்சிங் கண்ட்ரோல், அதாவது இப்போ பாப்புலேஷன் கம்மியான ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொமோட் பண்ணணும். நிறைய குழந்தைங்க பெத்துக்கோங்க அப்படின்னு ப்ரொமோட் பண்ணணும். அப்படி ப்ரொமோட் பண்ணோம்னா அது யாருக்கு பர்டனா போகும்? வுமனுக்கு தான் பர்டனா போகும். அப்போ இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது? இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ இதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா 3 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து இந்த பப்ளிக் ரிப்ரசன்டேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடாது. பாப்புலேஷனுக்கு பியாண்ட் ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி, அவங்களோட பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா பேலன்ஸ் பண்ணணும். பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற ஸ்டேட்ஸோட பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து மைக்ரேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணணும். பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்து சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு என்ன பண்ணணும்? மைக்ரேஷனை ப்ரொமோட் பண்ணணும். இது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். அண்ட் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்டிலிட்டி ரிவர்சலை வந்து சப்போர்ட் பண்ணணும். அதாவது திரும்ப வந்து என்னது, இப்போ ஒரு காலத்துல வந்து குடும்ப கட்டுப்பாடை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி குழந்தைய பெத்துக்கோங்க அப்படி சொல்லி ப்ரொமோட் பண்ணணும். தமிழ்நாடு, கேரளா மாதிரியான ஸ்டேட்லலாம். அது ப்ரொமோட் பண்ணா மட்டும் பத்தாது. அதுக்கு கவர்மெண்ட் ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணணும். ஒண்ணு இல்லது அதுக்கு மேற்பட்ட குழந்தை பிறந்தா அதுக்கான சில செலவை வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணா இந்த டீலிமிட்டேஷன் மூலியமா நடக்கிற இந்த இன்ஜஸ்டிஸை நம்ம என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குற ஆர்டிக்கல். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேஜ்ல பெருசா இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் எதுவும் இல்லை. ஸோ அதனால அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். அண்ட் இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.